இந்த வார கார்னர்ஸ்டோன் பாடத்தை படிக்க வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வார பாடத்தின் தலைப்பு எதை தேடுகிறாயோ அதை கண்டடைவது. பாடத்தை படிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பர்வத்தில் இருக்கும் இந்த பரம் தன்னுடைய சுவாமி நீங்கள் சுவாமி இப்பொழுதுமாக நாங்கள் அந்த பாடத்தை படிக்க போகிறோம் சுவாமி. பெரியாதனேசர் எங்களோட பாதுகாத்து வேணும் சுவாமி. நாங்கள் கற்கின்ற ஒவ்வொரு பாடங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபேசிக்க முடிய உதவி செய்யுங்க. மீதமான நேரத்தை உங்களை தேர்வு படிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிரியர் காத்துருங்க. இயேசுவின் மூலம் ஜீவனால் தருங்க. ஆமென். இந்த ஒரு பாடத்தின் மனப்பாட வசனம் லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 25-26. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. கிறிஸ்துவனுடைய குழந்தை பருவத்தில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான காரியம் நம்முடைய பார்வைக்கு ரொம்ப கூடியதா அவனுக்கு காணப்படுது. அது என்னன்னா, யோசேப்பும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவை பிரதிஷ்டை பண்றதுக்காக அந்த ஆலயத்துக்கு கொண்டு போறாங்க. ஒரு குழந்தையை பிரதிஷ்டை பண்றது இவருடைய வாழ்க்கையில ஒரு சாதாரண ஒரு வழக்கமா காணப்படுது. இந்த உலகத்தின் ரட்சகர் அப்படிங்கிறத இந்த சிமியோன் உணர்ந்து கொள்றாரு. அதே போலவே இன்னொரு பெண்மணியும் அந்த ஆலயத்தில் இருக்கிறாங்க. அவங்க பேரு அண்ணா. இவங்களும் தீர்க்க தரிசனமா சொன்ன துதியோட கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாடத்துல கிறிஸ்துவனுடைய அந்த பிரதிஷ்டை நிகழ்ச்சியில இருந்து நம்ம அநேக காரியங்களை கத்துக்கொள்ள போறோம். இதுல முதல்ல பார்த்தோம்னா கிறிஸ்துவனுடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை பத்தி நாம பார்க்கிறோம். இந்த சின்ன கூட்டத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய தோற்றத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப தாழ்மையான ஒரு குணமாக காணப்படுச்சு. மேசியா வருகின்ற காலம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை இந்த ஜனங்கள் யோசித்திருந்தாங்க. அதற்காக இவங்க காத்துட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்வை நம்முடைய இந்த காலத்திலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும். கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்குள்ள காத்திருக்கிற இன்னொரு சின்ன கூட்டமும் இருக்குது. 2வது காரியம் என்னன்னா, கிறிஸ்துவனுடைய இந்த பிரதிஷ்டை நிகழ்ச்சி அவர் தான் உண்மையான மெசியா எதிர்பார்த்திருந்த ரட்சகர் அப்படிங்கிறத வெளியரங்கமா உணர்த்தின ஒரு நிகழ்ச்சியா இருந்துச்சு. யாத்ராகம புஸ்தகம் எழுதப்பட்ட அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிநடத்துதல்ல ஒவ்வொரு வீட்டிலையும் பிறக்கிற முதல் பிள்ளையோட பிரதிஷ்டை இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்கு சம்பந்தப்பட்ட ஒன்றா இருந்துச்சு. அதாவது பிரதிஷ்டை பண்ணும்போது ஆசாரனுடைய கையில ஒரு குழந்தை கொடுக்கப்படும் போது அந்த குழந்தைக்கு மீட்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் அங்க தெரியப்படுத்துது. யுகங்கள் வாஞ்சை அப்படிங்கிற புஸ்தகத்துல இளஞ்சை அம்மையார் எழுதுறாங்க, ஆசிரியப்பு கூடாரத்துல இருந்த ஆண்டவருடைய ஷக்கினா அப்படிங்கிற ஒரு பிரசனம் அந்த ஆசிரியப்பு கூடாரத்துல இருந்து பெத்லகேமுக்கு கடந்து போய் தூதர்களும் அடிப்படைஞ்ச இந்த குழந்தையை சுற்றி இருந்தது. அந்த ஆலயத்துல இயேசுவை சந்திச்ச ஜனங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கிற சாதாரண ஜனங்களை போலதான் இருந்தாங்க. அண்ணாவும் சிமியோனும் இன்னைக்கு நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கைக்கான ஒரு மாதிரியாக காணப்பட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நம்பிக்கையா கிறிஸ்து அப்படிங்கிற ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வருவார் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட காத்திருந்தாங்க. அவர் அந்த ஆலயத்துல சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளும் கடந்து போறாங்க. ஆண்டவருடைய 2ஆம் வருகை காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த பாடத்தை நம்ம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சியை பார்ப்போம். ஒரு தேசிய விலங்கியல் பூங்கா நேஷனல் பார்க்ல ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஒரு சின்ன ஒரு மாணவர்கள் கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு போறாரு. அந்த ரேஞ்சர் கூட்டிட்டு போற அந்த ரேஞ்சர் அவர் ஒரு ரேஞ்சர்ங்கிறதே மறந்து என்ன பண்றாருன்னா, அங்க உள்ள செடி கொடிகள் மரங்கள் மிருகங்கள் போன்றவற்றை எல்லாம் என்ன பண்றாருன்னா தெளிவா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாரு. அவருடைய வாக்கி டாக்கில ஒரு சிக்னல் அவர் சொல்றது மற்றவங்களுக்கு கேட்கக்கூடாதபடிக்கு தடையா இருந்தது. அதனால அவர் சொல்றது தெளிவா புரிஞ்சுக்கணும்னு அவர் அந்த வாக்கி டாக்கியை ஆஃப் பண்றாரு. இன்னும் எந்த விதமான தடைகளும் இல்லாம அவர் அதை பத்தி அந்த கூட்டத்துக்கு தெளிவாக சொல்ல முடிஞ்சிச்சு. இந்த ரேஞ்சர் அந்த மாணவர்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி தெளிவா விளங்கி சொல்லிட்டு இருக்கும் போது அவர் பின்னாடி ஏற்படுகின்ற அந்த ஆபத்தை கவனிக்கவே மறந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல இன்னொரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் மூச்சு இறக்க இவர்கிட்ட ஓடி வர்றாரு. ஓடி ஏன் அவனுடைய வாக்கி டாக்கி ஆஃப்ல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏறக்குறைய அரை மணி நேரமா அவங்களோட தொடர்ந்து இருக்கிற ஆபத்தை குறித்து எச்சரிக்கிறதுக்காக நாங்க தொடர்ந்து கொண்டு இருந்தோம். அதான் அவங்களுடைய வாக்கி டாக்கி ஆஃப்ல இருந்ததுனால எங்களோட சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப கோபம் உள்ள ஒரு கரடி அவங்களுடைய வாசனையை தொடர்ந்து வரதை இவங்க கவனிக்கிறாங்க.
அதாவது இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு உணர்த்துது. ஒரு சமயத்துல ஒரு விஷயத்துல நம்ம முழுமையா கவனம் செலுத்த முடியும், அதே சமயம் இன்னொரு விஷயத்துல முழுமையா கவனம் செலுத்தவே முடியாது. இந்த ஒரு சூழ்நிலை ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிற நமக்கு ரொம்ப ஒத்து போகிறதா காணப்படுது. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வருகை ஞாபகப்படுத்துற அவருடைய வார்த்தைகளை அநேக நேரம் தள்ளி வச்சிடுறோம். சிமியோனும் அண்ணாலும் இப்படிப்பட்ட ஒரு சின்ன கூட்டத்துல தான் இருந்தாங்க. கிறிஸ்து கண்டிப்பா வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்துச்சு. அந்த நம்பிக்கை உண்மையாவே அவங்க கண்முனே வராத அவருக்காக உண்மையா காத்துட்டு இருந்த இந்த 2 பேருக்கு மட்டும்தான் கிடைச்சது. சிமியோனுக்கு மேசியா பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் மறைக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால கண்டிப்பா அந்த ஒரு எதிர்பார்ப்போட அவர் காத்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி லூக்கா 2:38 வாசிக்கிறோம். லூக்கா 2:38 அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இந்த அன்னாள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக உபவாசம் இருந்து ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறார். எருசலேம் வந்து மீட்புண்டாகும்படிக்கு அந்த ஒரு காரியத்தை எல்லாருக்கிட்டையும் அவங்க பகிர்ந்து கொள்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கான பாடம் கிறிஸ்துவோடைய பிரதிஷ்டை குறித்தாக இருந்தாலும் சிமியோன் அன்னாள் எப்படி ஆண்டவருடைய வருகைக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நோக்கமா இருக்குது. குழந்தை இயேசு பிறந்து 40 நாளுக்கு அப்புறம் மரியாளும் யோசேப்பும் பிறந்த அந்த உலகத்தை மீட்பெற இந்த உலகத்துக்கு ஆண்டவருடைய கிருபையின் பரிசாக அவங்க வந்து பிரதிஷ்டை பண்றாங்க. யோசேப்பும் மரியாளும் அவங்களுடைய சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்படிஞ்சு அந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்றதுக்கு கொண்டு வராங்க. மரியாள் சில சுத்திகரிப்புக்கான காரியங்களை செய்ய வேண்டியது இருந்தது. இந்த பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்கு வரும்போது அவங்க 3 முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டியிருந்தது. முதல் காரியம் சுத்திகரிப்பு. இது மரியாதை சார்ந்த ஒண்ணு. அதாவது யூதர்களுடைய சட்டத்தின்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றதுக்கு அப்புறம் 40 நாளுக்கு அவங்கள அசுத்தமாக என்றாங்க. ஒரு ஆண் குழந்தையை பெற்றிருந்தாங்கன்னா 7 நாட்களுக்கும், பெண் குழந்தையை பெற்றிருந்தாங்கன்னா 33 நாட்களுக்கும் அவங்க இருந்து இந்த சுத்திகரிப்பு நடத்தின பின்னாடி அவங்க ஆலயத்துக்குள்ள வரலாம். இந்த சுத்திகரிப்புக்கான நிகழ்ச்சி என்னன்னா, ஒரு சின்ன காணிக்கையாக ஒரு ஆட்டுக்குட்டியாகவோ இல்லை ஒரு புறாவையோ அவங்க காணிக்கையாக செலுத்தலாம். அந்த காலத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்குறவங்க வந்து ரொம்ப பணக்காரங்களாக இருந்தாங்க. அதாவது நம்ம லேவியராகும் 12வது அதிகாரத்துல பார்த்தது போல கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க 2 புறாக்களை காணிக்கையாக செலுத்துறாங்க. மரியாளும் யோசிப்போம் உண்மையிலேயே ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்களா இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இப்ப 2வதா குழந்தையினுடைய பிரதிஷ்டை. லேவி கோத்திரத்துல பிறந்த ஒரு ஆண் பிள்ளையா இருந்தா தன்னால ஆசாரிய குடும்பத்துல ஒரு பங்காயிருவாங்க. ஆனா வேற கோத்திரத்துல பிறந்த குழந்தைகளா இருந்தா இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன காணிக்கையை வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை நம்ம என்னாகும் 18வது அதிகாரத்துல வாசிக்கலாம். அது என்னன்னா பொதுவா 5 ஷேக்கல் பணமா இருக்கும். இப்ப 3வது பகுதி என்னன்னா, அதாவது அவங்களுக்கு பிறந்த முதல் பேரான குழந்தையை ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பண்றது. யாத்திராகமும் 13வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறது போல இது ஒவ்வொரு யூதருடைய குடும்பத்தினுடைய ஒரு வழக்கமா இருந்துச்சு. இந்த ஒரு நிகழ்ச்சியை சிமியோனும் அண்ணாலும் உண்மையிலேயே புரிஞ்சிருந்ததுனால இந்த உலகத்துல கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு மேசியா பிறப்பார் அப்படிங்கிற இந்த ஒரு விசுவாசத்தினாலையும் அவங்களால இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடிந்தது. மரியாளும் யோசேப்பும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒட்டி நடந்த நிகழ்ச்சியில அவங்க சரியான நேரத்துக்கு அவரை பிரதிஷ்டை பண்றதுக்கு ஆலயத்துக்கு கொண்டு போறாங்க. சிமியோன் அவருக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி அந்த ஆலயத்துக்கு பிரதிஷ்டை பண்ண வந்த ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து மேசியா வந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தேடிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல அநேகர் மேசியா வருவாருன்னு காத்திருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே அவர் வரும்போது அவரை கண்டு கொண்டவங்க ரொம்ப சிலர் தான். இன்னைக்கும் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆனா அநேக நேரம் அவருக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த உலக பிரகாரமான காரியங்களை அநேக நேரமா நம்ம பிஸியா தான் இருக்கிறோம். ஆண்டவருடைய 2ஆம் வருகை அதிசீக்கிரமா இருக்கு அப்படிங்கிற விசுவாசிக்கிற நம்ம சிமியோன் எப்படி ஒவ்வொரு குழந்தைய தேடி இவர்தான் மேசியாவா அப்படிங்கிறத பார்த்தது மாதிரி கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்திருக்கிற நம்மளுடைய சுத்தி நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய வருகைக்கு எவ்வளவு துரிதப்படுத்தக்கூடியதாக காணப்படுது நமக்கு தெரியுதா? சிமியோனும் அண்ணாலும் கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரே நோக்கம் அதுவா மட்டும்தான் இருந்துச்சு. வாலிபர்களாக இருக்கிற நமக்கு இந்த உலகத்துல என்ன நோக்கமா இருக்குது? எது மிக உயர்ந்த நோக்கமா இருக்குது? அது நம்ம படிப்பு முடிஞ்சு கிராஜுவேஷன் கிடையாது, நம்ம வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க ஒரு திருமணமும் கிடையாது, நல்ல ஒரு வேலை கிடைச்சி வாழ்க்கையில செட்டில் ஆகிறதும் கிடையாது. கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை மட்டுமே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தந்த அந்த ஒரு வாக்கை ஞாபகம் வச்சிருப்போமா? இதோ சீக்கிரமா வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. வரன் சொன்னவருக்காக நம்ம எவ்வளவு தூரம் காத்திருக்கிறோம்?
இன்னைக்கான பாடத்துக்கான தலைப்பு எவ்வளவு தெளிவாக சொல்லுது, எதை தேடுகிறாயோ அதை கண்டடைவாய். கிறிஸ்துவனுடைய வருகை மாத்திரமே தேடிட்டு இருப்போம். அவருடைய வருகையில நம்ம தவறிடாம கண்டடைய முடியும். இந்த வாய்ப்பை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பருவத்தில் இருக்கும் எங்கள் பரமத்தன்மை சுவாமி, நீங்கள் இருக்கிற சுவாமி, இப்பொழுதுமாக பாடத்தை படித்தோம் சுவாமி. நாங்கள் உங்களுடைய வருகைக்கு நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் அமைய பண்ண உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் எத்தனையோ பாடங்களை கற்றுக்கொண்டோம் சுவாமி. என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிற நோக்கத்தோட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதி காத்துக்கணும் சுவாமி. இதுவே அவங்களுடைய நோக்கமாக காணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எப்படி சிமியோனும் அண்ணாலும் காத்திருந்தாங்களோ அதே போல நாங்களும் உங்களுடைய வருகைக்கு நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளை அமைய பண்ணுங்க. மீதமான நேரத்தை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதி காத்துக்கணுங்க. நீதாமே அவங்க கூட வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் ஆசிரியத்து பொறுப்பேற்று நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபம் ஜீவனை தாக்குனேன். ஆமென்.